ஃபோக் டேல்ஸ் ஆஃப் இந்தியா. டேல்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. த இன்டெலிஜென்ட் ஒய்ஃப். இக்கதையில் ஒரு கிராமத்தை சேர்ந்த மிகவும் பணக்காரனான ஒருத்தரின் வாழ்க்கை சம்பவத்தை நாம் காணப்போகிறோம். அவரது ஊரில் செல்லும் வழியில் ஒரு சித்தர் ஒருத்தரை பார்க்கிறார். அவரிடம் கூறுகிறார், என்னிடம் அதிக நிலம் இருக்குது, ஆனால் என்னால் விவசாயம் செய்ய முடியவில்லை, செய்ய ஆள் இல்லை என கூறுகிறார். அவர் சிந்தித்து, நாம் ஒரு பூஜை செய்யலாம் என கூறி பூஜையில் உட்காரவிட்டு, உனக்கு பலன் பெற நீ 3 மாதங்கள் தொடர்ந்து தவம் இரு, கண்டிப்பாக உனக்கு அற்புதம் நடக்கும் என 3 மாதம் தவம் இவரும் இருக்கிறார். சித்தர் கூறியது போலவே அவர் முன்பு ஒரு பூதம் வந்து, உனக்கு என்ன வேணும் என கேட்கிறது. அவர் அதற்கு, என் நிலங்களில் வேலை செய்ய ஆள் இல்லை, எனக்கு வேலை செய்து விவசாயம் செய்து தரும் என கூறுகிறார். அதற்கு நான் செய்து தருகிறேன், அப்படி தந்தால் நீ அடுத்து எனக்கு வேலை சொல்வாயா, நான் சொல்வதை கேட்பாயா? அடுத்த நாளே உத்தரவிடுகிறார். அவர் செல்லும்போது அவர் வீட்டு முன்பே வந்து நடந்து அந்த பூதம், நான் எல்லா வேலைகளையும் செய்து விட்டேன், இப்போது நான் அதை எனக்கு அடுத்த வேலை தரவில்லை என்றால் நான் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என மீண்டும் அப்படி என குரல் விட்டு மிரட்டுகிறது. அவர் மிகவும் சோகத்துடன் அவர் மிகவும் பயந்து அவர் வீட்டுக்கு சென்று அவர் மனைவியிடம் நடந்த கதை அனைத்தையும் நடந்த நிகழ்வுகளை அனைத்தும் கூறுகிறார். அப்போது அவர் மனைவி யோசனை சொல்கிறார், அருமையான யோசனை ஒன்று கூறுகிறார். அந்த பூதமும் எப்போதும் போல வேலைகளை எப்போதும் போல் மரம் செடி கொடி விவசாயம் அனைத்தையும் பார்த்து முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பியது. அப்போது அவர் மனைவி அவளது தலைமுடியை கையில் கொடுத்து, இதை நேராக ஆக்கி கொண்டு வா என அந்த பூதத்துக்கு உத்தரவு இடுகிறது. அந்த பூதமும் ஏதேனும் செயலை பயன்படுத்தி கடைசியில் அதை நெருப்பில் போட்டுவிட்டது. அப்போது அந்த முடியும் எரிந்துவிட்டது. அதிர்ச்சி அடைந்த பூதம் மிகவும் சோகத்துடனும் வருத்தத்துடனும் அது அந்த ஊரை விட்டு வெளியேறியது. இதிலிருந்து என்ன கருத்து புரிவது என்றால், மனிதனின் பெரும் பொக்கிஷத்திற்கு அளவற்ற நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியாண்ட் மெஷர் டு ஹியூமன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர். நன்றி, வணக்கம்.